பாவம், அதனால ஏற்படக்கூடிய வியாதி, அதுக்கு முன்னாடி அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கர்மா, பாப கர்மா, இது மூணையும் நமக்கு நிவர்த்தி பண்ணி நாசம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு யாகம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வர்ணப்பிரகாசம். எந்த கர்மா இருந்தாலுமே மூணு ஸ்திதியில நாம அதை புரிஞ்சுக்கணும். புண்ணியம் பாபம் எதா இருந்தாலுமே புண்ணியம்னு எடுத்துனாக்க எதை புண்ணியம்னு சொல்லுவோம்னாக்க, ஒரு காரியம் பண்றோம் அதனால நமக்கு சுகம் வரப்போறதுன்னா அந்த காரியத்துக்கு புண்ணியம்னு பேரு. இந்த காரியத்தினால வரக்கூடிய பலன் சுகம் இருக்கு, அதுக்கும் புண்ணியம்னு பேரு. அந்த சுகத்துக்கும் இந்த காரியத்துக்கும் நடுவுல அதை ஒட்டி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட விசேஷத்துக்கும் புண்ணியம். ஆக புண்ணியம்ங்கிறது ஒரு சும்மா, அதனால ஏற்படக்கூடிய புண்ணியம்ங்கிற ஒரு அதிர்ஷ்டம், அதனால ஏற்படக்கூடிய சுகம்ங்கிறது ஒரு புண்ணியம். ஆக மூணு இடத்துலையும் நாம புண்ணியம், இதே மாதிரி பாபம். இது மாதிரி இந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ மூணு அவஸ்தையில நாம இதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல இந்த வருண பிரகாசங்கிறது பாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கர்மானா என்னன்னாக்க, நமக்கு பண்ணியிருந்தாக்க அதனுடைய பலன் வராம இருக்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றி கொடுக்கறதுன்றது முதல் அர்த்தம் வச்சிடும். ரெண்டாவது, அதை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நமக்கு, அதாவது அபூர்வமானது இருந்ததுன்னாக்க அந்த பாப கர்மாவுடைய பலம் கொடுக்க காத்துட்டு இருக்கும் போது அந்த அபூர்வத்துக்கோ அழிச்சு அந்த பலத்தை கொடுக்காம இல்லாம பண்றதுன்னு ஒரு அர்த்தம். இதுக்கும் மேல நமக்கு பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தையே, அந்த எண்ணத்துக்கே பாபம்னு பேரு. அதனால அந்த எண்ணத்தையே நமக்கு அழிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த பாப கர்மாவையும் அழிக்கணும், இந்த பாப கர்மாவனால் ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தையும் அழிக்கணும். அந்த அதிர்ஷ்டம் ஒரு கால் பழுத்து நமக்கு பலன் கொடுக்கறதா இருந்தா அந்த பலத்தையும் அழிக்கணும். ஆக இந்த மூணு விதமான பாபங்களையும் பாப சப்தத்தினால சொல்லி, அதை வருண சப்தத்தினால ஏன் சொல்றதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றவர் வருணன். அதனால பாபத்துக்கோ அதனால ஏற்படக்கூடிய வியாதிக்கோ பாபமே பேரு, வருணனே பேர் வச்சு அந்த வருணகிருத்தமான கோபம், அந்த வருணனால கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நம்மளுடைய சிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றதுனால இந்த யாகத்துக்கு வருண பிரகாசம்னு பேரு. அதுல இந்த இதை பத்தி சொல்ல சொன்னார். பண்ண போறா அக்னி மசானம் பண்ண போறா, அரணியில அக்னியை கடைஞ்சி அக்னியை எடுத்து அந்த அக்னிய ஏற்கனவே இங்க இருக்கிற அக்னியில சேர்க்க போறா. அதை பத்தி சொல்ல சொன்னா, பொதுவாக நம்ம ஆத்துக்கு யாரா வந்தாக்க நாம எப்படி அவள ஆதித்யம் பண்ணணும்னு வேதம் சொல்லி கொடுத்தது. எதுபோ விமுச்சியாதித்யங்கிருஹீயாத் யஜ்ஞம் விச்சிந்தியாத். நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் காரை திறந்து உள்ள வந்து அவர் யதாபூர்வமா குசலங்கள்லாம் விசாரிச்ச அப்புறம் வாங்கோ வாங்கோன்னு சொல்லக்கூடாது. எதுபோ விமுச்சிய, ரெண்டு மாடையும் அவுத்தப்புறம் வாங்கோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் உள்ள வந்தாச்சு, இனிமே நீ என்ன கூப்பிடுறதுங்கிற ஸ்திதிக்கு வந்துடும். எதுபோ விமுச்சிய ஆதித்யம் கிருஹீயாத் யஜ்ஞம் விச்சிந்தியாத் யதுபாவ விமுச்சிய. கார் கதவே திறக்கல, உள்ள இருக்கார், அவர் இன்னும் காதே விடாத, நம்மளை பார்க்கவே இல்லை. அவர் இங்க இருந்து வாங்கோ வாங்கோன்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போயிட்டான். அதுவும் தப்பு இல்லை. யதுபாவ விமுச்சிய யதாநாகதாயாதித்யம் கிரியதே. வராத எங்கேயோ ரோட்ல வந்துட்டு இருக்கிறவனுக்கு ஆதித்யம் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்ணாருன்னா, விமுக்தோன்யோ நட்வான் பவதி அவிமுக்தோன்யா அசாதித்யம் கிருண்ணாதி. ஒரு மாட்டை அவுத்து விட்டுருக்கணும், இன்னொரு மாட்டை அவுக்காத ஸ்திதியில இருக்கும் பொழுது, அதாவது காருன்னு வச்சுக்கணும், காரை திறந்தும் திறக்காததுமா அவர் ஒரு கால வச்சும் வைக்காததுமா இருக்கிற சமயத்துல அவர் மனசுல இருந்து நம்மளை இவா எப்படி எதிர்கொள்றாங்க எதிர்பார்ப்போட நம்மளை பார்க்கும்போது அத ஆதித்யங்கிற வாங்கோ வாங்கோ வாங்கன்னு சொல்லி போய் அவளை இன்முகத்தோட வரவேற்கணும். அதுக்குதான் ஆதித்யம்னு பேரு. அவளை நாம குளிரப்படணும். அந்த சமயம் மனசுல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கிற அக்னி இருக்கு, அதை சமணம் பண்ணணும். நம்ம வந்ததுலே இவாளுக்கு திருப்திங்கிற எண்ணம் வந்தாதான் அந்த அக்னியானது சமணமாகும். அந்த சமயத்துல இந்த ஆதித்யத்தை கொடுக்க சொல்லி அதுக்கு ஒரு இடத்துல வருது. அவிமுக்தோன்யா அத ஆதித்யங்கிறநாதி அப்படின்னு ஆதித்யஷ்டியில அக்னேராதித்யம் விஷ்ணவேத்வா அந்த இடத்துல. அப்படி ஆதித்யமானது ஒருத்தர் நம்ம மாத்துக்கு வந்தா பண்ணணுங்கிற ஒரு நியமம் இருக்கும் பொழுது, இங்க பிரம்மவாதினோ வதந்தி அக்னிஷ்டவா வேதோ சோமஸ்க, இங்க அக்னி ஆக்னேயம் அஷ்டாகபாலம் சௌமியம்
பௌஷ்ணம் சாவித்திரம் சாரஸ்வதம்னு இங்க அரிசுகள் இத்தனை தேவதைகள் இருக்கும் பொழுது அக்னிக்கு சோமாயாதித்யம் கிரியதே இப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஆதித்யம் பண்றேனே அக்னிக்கு இங்க என்ன ஆதித்யம் பண்ணுகிறேன்? அவர் தானே இங்க முக்கியமாக ஹவிஸ்த கொண்டு போய் சேர்த்தாகணும். அவருக்கு என்ன ஆதித்யம் அப்படின்னு கேட்டு யதக்னாவக்னிம் மதித்வா பிரஹரதி தேனைவாக்னஜ ஆதித்யம் கிரியதே. இந்த அக்னிக்கு பூஜை பண்றதுக்காக ஒரு உபச்சாரத்தை இந்த இடத்துல இந்த ஹவிஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சு இந்த தேவதைகளை கூப்பிடுற இன்னும் ஒரு நிமிஷத்துல கூப்பிட போறோம் தேவதைகளை. கிட்டத்தட்ட அவங்க வந்து காத்துட்டு இருக்கா. கூப்பிட்ட உடனே உள்ள வருவான்னு வச்சுக்கோ. இந்த சமயத்துல இந்த அக்னிக்கு ஒரு பூஜை பண்ணி உள்ள கூப்பிடுறதாக சொல்றாங்க. அதுக்குதான் அக்னௌ அக்னிமுசித்வா பிரஹரதி, அக்னிய மதனம் பண்ணி ஏற்கனவே இருந்த அக்னியில சேர்க்கிறது இருக்கு. தேனைவ அக்னய ஆதித்யங்கிரியது. இந்த அக்னி பகவானுக்கு அதுதான் ஆதித்யம், அதுதான் பூஜை. அதனால இந்த காரியத்தை இந்த சமயத்துல வச்சு பண்றதுன்னு சொல்லி அதோ கல்வாஹு அக்னி சர்வா தேவதாயி இன்னொரு யுக்தியும் சொல்லிட்டு இந்த சமயத்துல இந்த அக்னி மசனத்தை பண்றதுக்கு அக்னி சர்வா தேவதாக, இந்த அக்னியானவர் எல்லா தேவதைகளுடைய சுரூபமாகவும் இருக்கார் அப்படிங்கிறது பிரசித்தம். அப்படி எல்லா தேவதைகளாகவும் அவர் இருக்கும்போது யத்ஹவிராசாத்யாக்னிம் மந்ததி ஹவ்யா தேவாசன்னாய சர்வா தேவதா ஜனயதி. இந்த ஹவிஸ் எல்லாம் ஆசாதனோட வேதியில வச்சு அந்த ஹவிஸ கொடுக்கறதுக்கு பிரயோகம் தயாரா இருக்கும் பொழுது இந்த அக்னியை உற்பத்தி பண்றதுனால என்ன ஆகுது? அக்னி சர்வா தேவதாக, இந்த அக்னியான ஒரு உற்பத்தியான உடனே 33 தேவதைகளும் இந்த அருளிலிருந்து வெளியில வந்துடுறாங்க. அதனால எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டு இந்த ஹவிஸ கொடுக்கறதாக இது ஆறுது. அதனால இந்த 2 விதமாக இந்த அக்னி மதனத்தை இந்த ரொம்ப விசேஷமா இந்த இடத்துல சொல்லி அக்னி மதனத்துல உள்ள மந்திரம் வரப்போறது. அது எப்படிலாம் சொல்லியிருக்கேன்னாரு, அம்மா மடியில குழந்தை விளையாடுற மாதிரி இந்த அக்னியானவர் விளையாடுறார் அப்படின்லாம் அத வர்ணனம் ரொம்ப நிறைய பண்ணிருக்கு. அந்த குழந்தைய குழந்தை பிறந்த உடனே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இந்த மந்திர ரூபமா இங்க சொல்லி ஜாதன் ஜாதவேதசி பிரியம் சிசீதாஜிதம் சிவனா கிரகபதி அக்னி நாக்னி சமித்தியத்தை. அக்னி வந்து அக்னியினால சமித்தனம் ஆவாராம். அப்படி எல்லாம் சொல்லி இந்த அக்னியை கொண்டு வந்து இதுல சேர்க்கறதுங்கிறது இப்ப வரப்போறது. இந்த இது ஆன உடனேதான் பிரதானமான ஹவிஸ்கள். அதுக்கு முன்னாடி தேவதைகளை ஆஹ்வானம் பண்றது. ஏதோ இதெல்லாம் எல்லாமே அதிர்ஷ்ட ரூபமா இருந்துட்டு இருக்கு. ஆத்துல பூஜை பண்றதுல இருந்து மணி அடிக்கிறதுல இருந்து எல்லாமே கண்ணு கட்டின மாதிரி இருக்கு. யாருக்கும் எதுவுமே புரியாம இருந்துட்டு இருக்கு. அதற்கு ஆத்துல பண்ணக்கூடிய அனுஷ்டானங்களுக்கு இங்க வந்து பார்க்கணும். இங்க பார்த்தாதான் ஆத்துல பண்றது இதனுடைய ஒரு சின்ன என்ன சொல்ற வருஷம், இதனுடைய சின்ன ஸ்வரூபம் நம்ம ஆத்துல பண்றதுங்கிறது புரியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். இந்த ஆத்மீதன் இருக்காரு, அவரை பார்த்து உச்சை சமாஹந்தவைன்னு சொல்லுவார். யாரு? அத்வர்வி. சொன்ன உடனே அவர் அங்க இருக்கிற ஒரு கம்பை எடுத்து அம்மிய தட்டுவர். அதுல சத்தம் வரும். இது எதுக்குன்னு வேதம் சொல்லிட்டு மனோஸ்ரத்தா தேவஸ்ய யஜமானஸ்யாசுரத்தீவாயுதேஷு பிரவிஷ்டாசி. மனுவினுடைய அந்த ஸ்ரத்தையானது வாக் ரூபமானது யஜ்ஞாயுதேஷு யஜ்ஞ சம்பந்தமான பாத்திரங்கள்ல போய் உட்கார்ந்து. அதனால என்னாச்சு? தேசுராயாவந்தோ யஜ்ஞாயுதானாம் உத்பததாம் உபாசனம் தே பராபவன். இங்க யஜ்ஞாயுதத்துல சப்தத்தை ஏற்படுத்தினாக்க அந்த அசுரனெல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த மனுவினுடைய வாக் சுரூபம் இருக்கே, அது வெளியில வந்து அசுரால் எல்லாம் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அசுர சக்தி எல்லாம் வெளியேற்றிடுமா. தஸ்மாத் ஸ்வானாம் மத்தியே வசாதிகேபா யாவந்தோஸ்ய ப்ராத்ருவ்யா யஜ்ஞாயுதானாம் உத்பததாம் உபசம்பந்தி தே பராபவந்தி. இந்த யஜ்ஞாயுதங்களை சத்தம் பண்றதுனால அந்த அசுரால பறந்தடிச்சுன்னு ஓடி போயிடலாம். இதைத்தான் நம்ம ஆத்துல ஆகமார்த்தம் தேவானாம்
கமனார்த்தம் துரட்சசார்ந்து மணி அடிக்கிறோம். மணி அடிக்கிறது எதுக்குன்னா அசுராண்டா அந்த ஸ்லோகத்திலே தான் இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு மூலமாக இந்த ஸ்ருதியானது இந்த இடத்தை காட்டுறது, இந்த ஆத்மீயத்திறன் பண்ணக்கூடிய சத்தத்தை காட்டுறது. இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு அணுவும் இதுல தேவதா சம்பந்தமாகவும் மந்திர சம்பந்தமாகவும் அப்படியே ஒரு லட்சக்கணக்கான நட்டை போட்டு பூட்டின ரத்தம் மாதிரி கொண்டு போறாங்க. அதுல ரொம்ப உயர்ந்த இந்த வருண பிரகாசங்கிறது பாபத்தெல்லாம் இருக்கு. பலவிதமான பாபங்கள் இருக்கு. அவர் சொன்னாரு, ரொம்ப நல்லா சொன்னார். இந்த புண்ணியமோ பாபமோ இருக்கட்டுமே, நாம அடிக்கடி ஒரு 2 நிமிஷம் அந்த புண்ணியமோ பாபமோ இருக்கட்டுமே, அது ஒரு சைக்கிள் டயர் மாதிரி. நம்ம ஆத்துல பேசிப்போம், பணக்காரனே பணக்காரன் இருக்கா, படிப்பாளிக்கே படிப்பு வருது அப்படின்னு நாம சொல்றோமே, அது சத்தியமான வார்த்தை. பணக்காரனால சுலபமா ஏழையா ஆயிட முடியாது. அது மாதிரி ஏழைகளால சுலபமா பணக்காரன் ஆயிட முடியாது. அவித்வான் சுலபத்துல வித்வான் ஆயிட முடியாது. அது மாதிரி வித்வானா உள்ளவன் சுலபத்துல அவித்வானாக பிள்ளைய ஆக்கிட முடியாது. அது ஏன் அப்படின்னா, கதம் அகிருத புண்ணிய பிரபவதி, புண்ணியமில்லாதவன் உன்னை நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றேனே, அம்பாள ஸ்தோத்திரம் பண்றதே புண்ணியம் தானே. இப்ப எப்படி புண்ணியம் இல்லாதவன் பண்ண முடியாதுன்னா, இதனுடைய ஆரம்பம் எங்க? ஏதோ ஒரு புண்ணியம் இருந்தாதான் அம்பாள நமஸ்காரம் பண்ணணும். அந்த புண்ணியம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கும் புண்ணியம் தான் பண்ணணும். இப்ப இந்த இந்த ரவுண்டு புண்ணியமோ பாபமோ 2 இருக்கட்டும். இப்ப புண்ணியத்தை எடுத்துப்போம், புண்ணியமே இருக்கட்டும். இந்த சைக்கிளுக்குள்ள நான் எப்படி நுழையிறதுன்னா, சைக்கிள் ஓட்டுறையில இவன் ஓட்ட ஆரம்பிக்கும் போது விடுவான், நிற்கும் போதும் விடுவான், ஆனா ஓட்டுறான். எப்படி ஓட்டுறான்? அந்த இடத்துல ஏறுறது இருக்கே, அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட விசேஷம் வேணும். அந்த ஜங்ஷனுக்குள்ள ஜாக்கிரதையா இவன் உள்ள வந்துட்டான்னா அதுல இருந்து வெளில வர்றது சுலபமான விஷயம் இல்லை. அது புண்ணியமா இருந்தாலும் பாபமா இருந்தாலும். இவனுக்கு பணம் வரணுங்கிற புண்ணியங்கிற அந்த கிளப்புக்குள்ள இவன் நுழைஞ்சுட்டான்னா, அதுக்கப்புறம் இவனுக்கு மேல மேல பணம் வந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம பணக்காரனா இருக்கான்னு சொல்றோம். இதை தடுக்கவே முடியாது. அதுக்குள்ள நுழைஞ்சுக்குவான். அதே மாதிரி அதனாலதான் அவர் சொன்னார், பாபத்தினால பாபம் ஏற்படுறது இல்லை, பாபத்தினால பாபம் ஏற்படும்னா புண்ணியத்தினால புண்ணியம் ஏற்படுற மாதிரி. இதுக்குள்ள அது எப்படி நுழையும்னா, இந்த இடம் இதுல இருந்து அவன் அதுல ஏறுறது இருக்கு, அதுக்கு மட்டும் ரொம்ப உட்கட்டமான புண்ணியமோ பாபமோ இருந்தாதான் ஏறும். இல்லைன்னா அவன் அது மாதிரி ஏற மாட்டான். அந்த அந்த உட்கட்டமான புண்ணியம் இருந்தா தான் உன்னை பூஜை பண்ண முடியும், அந்த கோஷ்டியில சேர முடியுங்கிறது அங்க அந்த கதா மகிருத புண்ணிய பிரபவதிங்கிற இடத்துல. அதேதான் இங்கேயும் ஏனசேன சகாங்கிற இடத்துலயும் வேறதோ ஒரு உச்சக்கட்டமான பாபம் இருந்தாதான் பாபம் பண்ணக்கூடிய பாபத்தை இது ஏற்படுத்தும். இந்த பாபமானது இன்னொரு பாபத்துல கொண்டு போய் விடணும். இந்த பாபம் ரொம்ப உட்கட்டமான பாபமா இருக்கணும்னு சொல்லி, அதனால இந்த மூல பாபம் இருக்கே, அது நம்மளை பிடிச்ச அந்த லைன் இந்த சைக்கிளுக்குள்ள தள்ளினாதான் திருப்பி இவன் வெளில வர முடியாத சுத்திட்டே இருப்பான் பாபம் பண்ணி. அது தள்ளுறதுக்கு எப்படி முயற்சி பண்ணும்னார், அது அத்துக்கட்டமான பாபத்தை பண்ண வைக்கும். அதுலதான் அந்த வரிசையா தேவகிட்ட செய்யற சகா இத்தியாதிகள்லாம் கொண்டு வந்து முடிச்சிடும். அதனால அது மாதிரி பாபங்கள் எல்லாம், நினைச்சு பார்க்க முடியாத பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு யஜ்ஞ தரிசனம். சகுந்தலைய கண்வ மகர்ஷி புக்காத்துக்கு அனுப்பும் போது இந்த இந்த யஜ்ஞத்தை பத்தி தான் சொல்லி அனுப்புறாரு. நான் உனக்கு வேற எந்த ரட்சையும் பண்ண முடியாது. அபக்தந்தோ துரிதம் ஹவ்யகந்தைஹி வைதானாஸ்வாம் சமித்வன் அமீவேதிம் கிருப்தசிஷ்யாஹ சமித்வந்தः பிராந்தசம்ஸ்தேர்ண தர்பாஹ அபக்தந்தோ துரிதம் ஹவ்யகந்தைஹி வைதானாஸ்வாம் வந்தயः பாவயந்து. இந்த ஸ்ரௌதாக்னியனுடைய இந்த சக்தியானது உன்னை புத்தாத்துல போய் காப்பாற்றட்டும்னு கண்வர் அனுகிரகம் பண்ணி அனுப்புறார். நேற்று பாரதத்துல ஒரு இடத்துல இந்த இஷ்டிய எப்படி 3 அக்னியானது சேர்த்து நடத்தி வைக்கிறதோ, அது மாதிரி ஜராசந்த வதங்கிற ஒரு பெரிய இஷ்டிய நானும் பீமனும் அர்ஜுனனுமா பண்ணி வைக்கிறோம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம்னு கிருஷ்ணர் யுதிஷ்டிரர்கிட்ட போய் இஷ்டிம் திரயவார்த்தையான மகாபாரதத்துல மாகதம் சாதயிஷ்யாமஹா, அந்த ஜராசந்தனை நாங்க 3 பேரும் போய் வதம் பண்றோம். எப்படி வதம் பண்ண போறோம்னா,
இந்த இஷ்டியை எப்படி இந்த 3 அக்னியுமா சேர்ந்து நடத்தி வைக்கிறதோ அது மாதிரி அந்த கார்கபத்தியம் மூலத்துல இருக்க அது எல்லாத்துக்கும் மூலமா இருந்துட்டு சகல விதமான சக்தியையும் உள்ள அடைக்கிட்டு ஆனா மௌனமா இருக்கு. அது மாதிரி கிருஷ்ணரான நான் இருக்கேன், நேரடியா காரியங்களை வெளியில வந்து வெடிச்சு சாதிக்க வைக்கிறது எப்படி ஆகவனியமோ அது மாதிரி பீமனானவன் ஜராசந்தனை வதம் பண்ணட்டும், அதுக்கு சகாயமா இந்த தட்சிணாத்தி ரூபமா இருக்கக்கூடிய அர்ஜுனன் இருக்கட்டும்னு சொன்னதா. அதனால காவியங்கள்ல புராணங்கள்ல எல்லா இடத்துலையும் இதனுடைய மகிமைகள் அங்கங்க சுகமான உபமே பாவமாக ஸ்தோத்திர ரூபமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வருண பிரகாசத்துல பிரதான யாகங்கள்லாம் வருது. எல்லாரும் அதை தரிசனம் பண்ணிக்கணும். பாபங்களும் நிவர்த்தியாகும். இவாளெல்லாம் பார்த்தாலே பாப நிவர்த்தியாகும். இந்த கர்மாவானது மந்திரங்கள், இந்த பதார்த்தங்கள் பிரம்ம யஜ்ஞஸ்வதந்திரவா ரித்விஜோயே ஹவிஷ்கிருதா ஒண்ணு ஒண்ணுமே பரபிரம்மஸ்வரூபமா மந்திரங்களே வர்ணிக்கப்படும். ரித்விஜோயே ஹவிஷ்கிருதா சுருக்கு சுருவம் எல்லாமே பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்ருச்சா கிருதவதி பிரம்மஸ்ருச்சா இது நெய்ய இருக்கக்கூடிய இந்த சுக்கெல்லாம் பரபிரம்மஸ்வரூபம்னு. அதனால அப்படிப்பட்ட பவித்திரமான இந்த அனுஷ்டானமானது இன்றைய தினம் நடந்து மேல அபபிரசம் ஆக போறது. அபபிரசம்னா பாபங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில பஸ்மமாக்கக்கூடிய அனுஷ்டானம். அந்த வருண ஆராதனமான அபபிரச கர்மா எல்லாத்துக்கும் எல்லா பக்தாலும் ஸ்ரத்தையாக இருந்து தரிசனம் பண்ணி அந்த அவபிரசத்துல கலந்து புரோட்சணம் பண்ணிட்டு இந்த வருண பிரகாச அனுஷ்டானத்துடைய பலத்தை எல்லாரும் சம்பூர்ணமா அடையணும்னு அப்படின்னு இந்த அவபிரசமானது இதுக்கப்புறம் வரப்போறது. இன்னொரு பதார்த்தமும் சொல்லிட்டு போனார். இந்த ஹவிஸெல்லாம் இங்க நிர்வாகம் பண்ணிடலாம். நிர்வாகம்னா தேவதைக்காக ஆத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய தாண்டத்திலிருந்து இது தேவதைக்காக அப்படின்னு பிரிக்கிற அனுஷ்டானத்துக்கு நிர்வாகம்னு பேர். தேவதார்த்தம் ஹவிஸ் பிரசக்கரணம் நிர்வாகா. இந்த நிர்வாகம் பண்றதுக்கு எங்க போய் நிர்வாகம் பண்ணணும்னா, வண்டியில நெல்லு மூட்டையில நெல் இருக்கும். அந்த நெல்லு மூட்டையில போய் இந்த ஹவிஸுக்கு தேவையான அளவு அந்த நெல்லை பிரிச்சு எடுத்துன்னு வரணும்னு சொல்லியிருக்கு. அங்க உள்ள போய் அந்த வண்டிய தொட்டுட்டு ஏறணுமா. அந்த வண்டியில திடீர்னு போய் ஏறிடக்கூடாது. தூரசீத்யாக அந்த அந்த வண்டியே பெரிய அக்னி சுரூபம். அதனால அதுக்கு தூரசி அப்படி தொட்டுட்டு அதுல ஏறு. தொட்டுட்டு உள்ள ஏறுறது விஷ்ணுஸ்தா கிருத்ஸ்தா விஷ்ணுவே இந்த வண்டியில ஏறுறதாக இருக்கட்டும். ஏறிட்டு உள்ள போனா என்ன ஆகும்னா, நமக்கு வேர்க்கிற மாதிரி அந்த உள்ள இருக்கிற நெல்லுக்கும் வேர்த்திருக்குமா. அதனால அங்க வாயுவை உள்ள சஞ்சாரம் பண்ண சொல்றாரு. உருவாதாய எந்த ஹவிஸானது மூட்டை கட்டி வச்சிருக்கோ அது வாருணமாயிடும். அதுல ஒரு ஈரத்தன்மையான ஒரு தோஷமானது ஏற்படும். ஃபங்கஸ் இருக்கணும், அது ஏற்படும். அது போக்குறதுக்காக அவாருணம் அத வாருணம் இல்லாம தேவதைக்கு உத்தேசமாக எடுத்துட்டு தேவசத்வா சமிபிரசதே சாட்சாது சூரியனுடைய அனுஜையினால அஸ்வினி தேவதைகளுடைய கையினால பூஷாங்கிற தேவதையினுடைய உள்ளங்கையினால பூஷ்ணஹஸ்தாபியாம் அக்னையே கிருஷ்ணன் நிர்வகாமி அக்னிக்காக பிரியமான இந்த வஸ்துவை பிரிச்சு தனியா எடுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த மந்திரார்த்தம். அதனால இந்த ஒவ்வொரு கிரியையும் நிர்வாகத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த ஹவிஸ நெல்லாக கொண்டு வந்து புரோக்ஷனம் பண்ணி அதை குத்தி அரிசியா ஆக்கி அப்புறம் அதை மாவா ஆக்கி ஒன்னொன்னுக்கும் மணிக்கணக்கான மந்திரங்கள் கிரியை அதை மாவா ஆக்கி அந்த பாத்திரிகளை போட்டு பாத்திரம்னு அதில் போட்டு வறுத்து அதை புரோடாசமாக உருண்டையா ஆக்கி அதை கூர்மாகாரமாக ஆமை மாதிரி ஆக்கி அதை கொண்டு வந்து வச்சு எல்லாம் பெரிய பெரிய மந்திரங்கள். அது ஒன்றுக்கும் வியாக்கியானம் பெரிய பெரிய அனுவாகம். அதுல ஒரு கேள்வி கேட்டா, தேவதைகள் இத்தனை பேர் சொல்றேன், இத்தனை ஹவிஸ்தான்னு கணக்கு சொல்றேன். ஒரு முஷ்டி எடுத்துக்கணும், ஒரு 4 தடவை தான் எடுத்துக்கணுங்கிறேன்.
ஒவ்வொரு தேவதைகளுக்கு வயர் ஒவ்வொரு அளவு இருக்கும், பசி ஒவ்வொரு அளவுல இருக்கும். ஒவ்வொரு ஹவிஸுக்கு சில தேவதைகள் 3 தேவதை 5 தேவதை ஒரே புரோடாசத்துக்கு வருது, ஒரே புரோடாசத்துக்கு ஒரு தேவதையா வருது. இப்படி தேவதைகளும் வித்தியாசமா இருக்கு, அவருடைய சக்தி என்னன்னு தெரியல. இப்படி இருக்கும்பொழுது ஒரே ஒரு உருண்ட புரோடாசத்தினால அவளுக்கு எப்படி திருப்தி ஏற்படும்? யாவதேகா தேவதா காமயதி யாவதேகா. அப்ப அவர் சொன்னார் தாவதாஹுதி பிரசதே. இந்த ஹவிஸ்தானது மந்திரத்தினால அக்னியில போட்டாச்சுன்னா அங்க 1000 வருஷம் பசியா இருந்தாலும் அந்த பசியை போகக்கூடிய அளவு சக்தி இந்த ஹவிஸுக்கு வந்துடும். நஹி ததஸ்தி எத்தாவதேவ ஸ்யாத் யாவத் ஜுஹோதி. இந்த சதுரவர்த்த ஹோமம்னு பண்ணி இவ்வளவு ஹோமம் பண்றேல, இவ்வளவுதான் அங்க போய் சேர்றதுன்னு நீ நினைச்சுடுறாதா? நஹி ததஸ்தி எத்தாவதேவ ஸ்யாத் யாவத் ஜுஹோதி. அதுக்குதான் இந்த மந்திரத்தை சொன்னார். தான்யமசிதிலிஹி தேவா நித்யாஹ ஏதஸ்ய யஜுஷோ வீர் அக்னதே துஷ்டமதிவபாமி தான்யமசிதிலிஹி தேவான்னு சொல்றேனே, இந்த தான்யமசிதிலிஹி தேவாங்கிற மந்திரத்தினுடைய வீரியத்தினால ஏதஸ்ய யஜுஷோ வீர்யேண யாவதேகா தேவதா அப்படின்னு சொல்லி இந்த அபிஸ்தானது எத்தனை தேவதைகள் எவ்வளவு பசியோட இருந்தாலும் அத்தனையும் திருப்தி பண்ணக்கூடிய மகிமை இந்த மந்திரத்துக்கு இருக்குன்னு வேதமே அந்த மந்திர வியாக்கியானத்துக்கு சொல்றது. அதனால அப்படிப்பட்ட தேவதா ஆராதனமானது சாட்சாத் சுவாமி சாட்சாத் பரமேஸ்வரன் நேரா வந்து உட்கார்ந்த இடம் இந்த யஜ்யமானது. அதனால அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட பிரதான யாகங்கள்லாம் வந்து அவ அனுஷ்டானம் பண்றா, அதை பாக்குறது, அதுல கலந்துக்கிறதுலாம் பெரிய ஜென்மாந்திர சொத்து. எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு லாட்டரி விழுந்த மாதிரி நமக்கெல்லாம். அதுல எங்களுக்கெல்லாம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யாகத்தை பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு தடவை அப்பாட்டு கீழே குழந்தைகளை படிச்சதெல்லாம் புனக அப்படியே கண்ணாடி மாதிரி திருப்பி சுத்துறது. ஏற்கனவே படிச்சதெல்லாம் ஞாபகம், அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம். அது பெரிய மனசுக்கு ஒரு கெட்டதமா இருக்கு. பழசெல்லாம் பார்த்தா அவர் சொன்னார் கோவில்ல சின்ன வயசுல 10 வயசுல இப்ப புரியாது, பின்னாடி பார்க்கும்போது புரியும், காதுல வாங்கிப்போ அழுத்துக்காதேன்னு. அதெல்லாம் இப்ப மனசுல ஆடுது. அவர் இப்படி சொன்னாரு, அதெல்லாம் இங்க வந்துட்டு பாரு. அதனால அப்படிப்பட்ட பாக்கியவான் ஒருத்தருக்கும் பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அவ ராஜாக்கள் அவ மகான்கள் வாழ்க்கத்துல சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவளுடைய அவ அனுகிரகமே போறோம் நமக்கு. அவ ஆராதனம் பண்ணக்கூடிய இந்த யஜ்ஞ பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், அவ பெரியவாள் அவ பரம்பரையில் உள்ளவாருடைய அனுகிரகம், பண்டரிநாதன் விராஜமானம் இருக்காரவர் அவருடைய அனுகிரகம், ஆலிங்க சுவாமி அனுகிரகத்தினால நான் இதுல கலந்துட்டேன், தரிசனம் பண்ணினேன், சரீர உபகாரம் பண்ணினேன். இது மாதிரி வந்து நேரடியாக தரிசனம் பண்ணினேன். எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஆஸ்திகளுக்கும் இந்த யாகத்தினுடைய எல்லா ஸ்ரேயஸும் கிடைச்சி எல்லா பாப நிவர்த்தியும் ஏற்பட்டு உத்தரோத்தரம் ஸ்ரேயஸா இருக்கணும்னு இதே பிரார்த்தனை. பார்வதி பதையே